வடக்கு மாகாணத்திலே அபிவிருத்திகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட ஆனால் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக சரியாக புனரமைக்கப்படாமல் தற்காலிக புனரமைப்புகளோடு காணப்படும் வீதி ஒன்றைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது வட மாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே செல்லச்சன்னதி போகிற ரோட், அதாவது பருத்துறையிலிருந்து செல்லச்சன்னதியோட யாழ்ப்பாணம் ரோட் தான் இந்த வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கடற்கரை வீதி இது கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக சரியான புனரமைப்பு இல்லாமல் அந்த கோயில்களின் திருவிழா காலங்களில் மட்டுமே புனரமைப்பு செய்யப்பட்டு மக்கள் போக்குவரத்துக்காக விடப்படுற வீதி தான் இந்த வீதி. உண்மையிலே இந்த வீதி பிரதானமான வீதியாக இருக்கிற மக்கள் போக்குவரத்து அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வீதிகளில் இதுவும் ஒன்றாக தான் கருதப்படுகின்றது. உண்மையிலே இந்த வழியாக வரும்போது நான் பார்த்த சில காட்சிகளையும் நான் பார்த்த சில இடங்களையும் உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். உண்மையிலே இந்த வீதியை பாருங்கள். நீங்கள் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக தற்காலிக புனரமைப்பு செய்யப்பட்டு வருகின்ற ஒவ்வொரு ஆண்டிலும் தற்காலிகமாக புனரமைப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இது ஒரு செல்லச்சன்னதி வீதியாக செல்லச்சன்னதி ஆலயத்துக்கு போகிற பிரதான வீதியாக இருக்கின்றது. மக்கள் அதிக அளவான பயன்படுத்தக்கூடிய வீதியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக புனரமைப்புகளோடு காணப்படுகின்றது. இதற்கான காரணம் என்னென்னு சொல்லி முழுமையாக தெரியாட்டியும் கூட, ஆனால் இதில் பயணித்தவர்கள் இந்த இடத்தை சார்ந்தவர்களை நாம் அணுகி கேட்ட பொழுது சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இது உண்மையிலே தேவைப்பட அன்றாட பாவனைக்குரிய வீதியாக இருந்தாலும் மக்களின் அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்கான இந்த வீதி இருந்தாலும் கூட இந்த ஆலய திருவிழா உற்சவ காலங்களில் மட்டுமே இதன் புனரமைப்பு செய்யப்பட்டு மீண்டும் அடுத்த வருடம் அதே பழைய நிலைக்கு வந்துவிடும் இந்த வீதி. தயவுசெய்து இந்த வீதியை பாருங்கள். நீங்கள் இந்த வீதியை முழுமையாக புனரமைத்து இதற்கான ஒரு சரியான ஒரு புனரமைப்பு செய்ய வேண்டும் என்றுதான் அந்த கருத்தாக இருக்கின்றது. இந்த வீதியால் நான் சென்று வரும்போது நிறைய விடயங்களை பார்த்திருக்கின்றேன், உங்களுக்கு பார்க்க விளங்கும். ஆகவே இந்த வீதி தொடர்பாகவும் இவ்விடத்தில் வசிப்பவர் பல ஆண்டு காலமாக இவ்விடத்திலே வசித்தவர் ஒரு ஐயாவை தான் நாங்கள் கதைக்க போகிறோம். வீதி ஊடாக பயணிப்பவர் டெய்லி கிட்டத்தட்ட 13 வயதிலிருந்து இன்று வரை பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த வீதி தொடர்பாகவும் இந்த வீதி எதற்காக புனரமைக்கப்படாமல் இருக்கின்றது என்பதாகவும் நாங்கள் பார்க்க போகிறோம். அவர்தான் கேட்க போகிறோம். இந்த வீதி அதாவது எந்தவித இதுவும் இல்லாமல் சும்மா ஒரு இதாகத்தான் நாங்கள் கதைக்கிறோம். நம்மளுடைய எதற்காக புனரமைக்கப்படாமல் இருக்கின்றது என்று உண்மையிலே சரியான தகவல்களுக்கு இதுவும் தெரியல. ஆனால் மக்கள் படுற கஷ்டங்களை பார்க்கும்போது இதால் போக்குவரத்து செய்கிறவர்கள் சரியான கஷ்டப்படுகின்ற பார்க்க விளங்குது. இது தான் நாங்கள் கதைக்க போகிறோம். இந்த வீதி எப்படி இருக்குது, இந்த கிராம வாழ் மக்களோடு தான் நாங்கள் தொடர்பு கொண்டு கிட்ட இந்த வீதி எவ்வளோ காலமாக அவங்க தெரியும் எப்படி எனக்கு நாங்கள் அறிஞ்சா காலம் கூட இந்த ரோடு இருக்குது. அப்போ முதல்ல தார் ஊற்றாக்குங்க கல் ரோட்டாக இருந்தது. இப்போ அதையும் கூட தார் ஊற்றி இருந்தது. இப்போ பேந்து 2ஆம் தரமாக பேந்து தார் ஊற்றி வச்சு இந்த வெள்ள காலங்கள் இந்த வெள்ளம் தடைப்பட்டு நிற்கிற காரணத்தினால இந்த ரோடு சீரடையுது. இதே மாற்று வழி எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மாற்று வழி செய்கிறதுனால இந்த தண்ணி எவ்வளோ உயரத்தில் நிற்குதோ அதையின்படி ரோட்டை அடிக்கணக்கால உயர்த்தி போட்டால் தான் இந்த ரோடு நிற்கும். கீழே களிமண் சேறு. அப்போ வாகனங்கள் பலப்பட்ட வாகனங்கள் அந்த காலத்தில் சிறிய வாகனங்கள் ஓடுனது. இப்போ கொஞ்சம் பலங்கூடிய வாகனங்களும் அந்த கணக்கு கூடிய வாகனம் தான் ஓடுது. அதாவது இந்த தரை நசிவடைகிற தரை மண் கீழே களிமண். அந்த களிமண்ணுக்கு தாக்கிய நெல்லை பெருங்கல்லுகளை போட்டு ஒழுப்பித்தான் தண்ணிக்கு மேலால் உயர போட்டால் தான் இது ஒரு அளவில் உயர்த்தி. ஏன் அப்போ 50 வருஷத்துக்கு மேலாக என்ன செய்ய இருக்கீங்க தெரியுமா? அது காரணம் உங்களுக்கு என்னவோ தெரியலையே. ஒவ்வொரு அரசாங்கமாக ஒவ்வொரு விதமான இதுகளை செய்யுது. இந்த தண்ணி தடைப்பட்ட சூப்பராக தான் இந்த ரோடு சீரழிய வந்து. தண்ணி தடைப்படாட்டில் இது சீரழியாது, நிலம் கசியாது. இவ்வளோ காலங்கள் இருந்தால் அந்த மக்கள் இதால் காவடி கரகங்கள் எடுத்துக்கொண்டு இராப்பகல நடைபாதையாக வார இடங்கள் அச்சுவேலி, ஆவரங்கால், புத்தூர், சிறுபுட்டி இடத்துல இருந்து இந்த சன்னதி முருகனுக்கு வர்றவன். அதுக்காக அந்த பாதையை சீராக போடணும் வந்து மேலால் சீர்படுத்துறது. வேது வெள்ள காலங்களுக்கு பாதை அழிஞ்சிடும். சீராக போடுறது இல்லை. நீங்கள் இப்போ ஒரு பகுதி ஏதோ சுட்டுச்சம் போட்டதில் இருந்து அந்த பாதையை பார்த்தினோம். உடனடியாக கல் பண்ண பறைச்சினோம். என்னன்னு சீராட்டி கேள்வி. ஏனெண்டா சின்ன செல்ல காசு இல்லை, தங்களுக்கு காசு இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? எனக்கு இப்போ 78 வயது. 78 வயதுல இருந்து எனக்கு 12 வயது பிற்பாடு இந்த ரோடு இந்த விளாங்க. மக்கள் போக்குவரத்து இருந்தால் குறுகிய பஸ் ஓடும். மானிப்பேனாவாலி என்று சொல்லி அக்கறையில் வச்சு டிப்போ வச்சு மானிப்பேனாவாலி தான் முதல் ஓடுனது. மரப்பாலம் இருந்த காலங்கள். மரப்பாலம் இருந்த காலங்கள் எங்கே மரப்பாலம் இருந்தது? மரப்பாலம் இப்போ இந்த இரிகேஷன் பாலத்துக்கு கிழக்கால இருந்தது, வடக்கால இருந்தது.
தென் கடலுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருந்து மரப்பாலம் இருந்தது. மரப்பாலத்தை அதில் தான் டக்ளஸ் சேனாயக்காவும் ஆகல் பகுதி வந்து தான் அடுத்த பாலத்தை அமைச்சது. அந்த டிப்போன்னு சொன்னீங்க, தனியாட்ட டிப்போவா இல்லை அரசு நம்ம பேருந்து பண்ணுறது? அது வந்து இப்பவும் அது தனியார் தானே. இப்பவும் அரசாங்க பார்த்து வந்து நாங்கள் சொல்கிறோம், சிடிபி பார்த்து தனியார் கொன்ட்ராக்ட் அதான் வச்சு அதுதான் வச்சு. இந்த காலப்பையில் அந்த மரப்பாலம் டிப்போ இருந்தது, அக்கறையில டிப்போ இருந்தாலும் சொல்றீங்களா? இந்த எத்தனை ஆண்டு காலப்பையில் தெரியுமா? அதில் அந்த காலத்திலே 30ஆம் ஆண்டு 32ஆம் ஆண்டு அந்த மரப்பாலம் அமைக்கப்பட்டு இருந்தது. அதுக்கு பிறகு நான் எந்த வயது 12 வயதுக்கு பிறகு அருகே போனால் மானிப்பேனா மாதிரி சுண்ணா யாழ்ப்பாணம் எல்லாம் இஞ்சாலான் பசங்க ஓடும். டிப்போ இதே இருந்தது அக்கறை பீச்சுக்கு பக்கத்து. இப்போ இருக்க தற்போது இருக்கிற பீச்சுக்கு அருகிலான் இருந்தது டிப்போ. ரோட் இருக்கு, பழைய பாலத்தில் லெவல் இருக்கு, அங்கே கட்டிடம் கிடையாது. நீங்க ஐயா போறீங்களா? இப்போ காட்டிங்க அடுத்து இருக்கேன். சரி. இந்த காலங்களில் மானிப்ப நாமாலி என்று வசதி நின்ற டிப்போ வச்சு ஓடின இடம் தான் இந்த இடம். இது வந்து அக்கறை உப்புமாலுக்கு தெற்கு புறமாக இருக்கிற காணி, வடக்கு தான் உப்புமால் என்று சொல்லி இப்போ பீச் இருக்கு. அந்த பீச்சு இப்போ பீச்சாக இருக்குது, உப்புமால் தான் அந்த பீச் இருக்குது. அதுக்கு அரசாங்க காணியும் இருக்குது, பொதுமக்களோட காணியும் அருகில் இருக்கு. இதுவும் இப்போ பொதுமக்கள் தான் அந்த காலத்தில் பார்த்துட்டு இடம். எத்தனாம் ஆண்டு காலப்பகுதியில் உங்களுக்கு 30ஆம் ஆண்டு கிட்ட அறியப்பட்ட நிலம். எப்போ இல்லை டிப்போ 48ஆம் ஆண்டு இரிகேஷன் டிபார்ட் கட்டின பிறகு டக்ளஸ் கொத்தலா வலையாக்கள் வந்தால் புதுப்பாலம் என்று சொல்லி அங்கால இதுக்கு தெற்கு புறமாக புதுப்பாலம் அமைக்கப்பட்டு வாகனங்கள் போகப்பட்டது பெய்தாலே. அவ்வளவும் இந்த மரப்பாலத்தால் தான். இதே வழியால் மரப்பாலம் இருந்த இடம், இந்த கிழக்கும் மேற்கும் போற ரோட்டாதான் மரப்பாலம் இருந்த இடம். மரப்பாலம் கிட்டத்தட்ட எத்தனை அடியில் இருந்தது? நீளமா அதுல நான் நீளத்து இந்திய ரோட்டு அதுல இருந்து 100-150 அடி அளவில் தான் அது அந்த தண்ணி விஸ்தாரம். மரப்பாலம் எத்தனையாம் ஆண்டு அகற்றப்பட்டது? அதான் 30 வீதி. இப்படி நீரை போனால் அக்கறை இப்படியே திரும்பி இந்த சைட் பக்கம், அந்த வடக்கை பக்கம் பார்த்தீங்கன்னா இது ரூட் கொண்டு போகுது. இதுதான் இந்த பழைய பாலம் மரப்பாலம் இருந்து தொண்டமனாறு அக்கறை பழைய பாலம், அதாவது மரப்பாலம்னு சொல்லப்படுறது. அதுதான் புதிய பாலம். இப்போ அமைக்கப்பட்ட பாலம் வந்து இது. இங்கே பாருங்கள், இதுதான் அமைக்கப்பட்ட பாலம். நான் பழைய பாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே, இது வந்து 1930ஆம் ஆண்டு காலப்பாதையில் இந்த பாலம் இருந்ததாக கூறப்படுகிறது. அதுக்கு பிறகுதான் இடித்தளிக்கப்பட்டு பக்கத்தில் புது பாலம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஐயா சொல்லுங்க, இந்த பாலம் வந்து எப்படி இருந்தது? முதல் மரப்பாலமாக இருக்கப்பட்ட இடம் இதுதான். அக்கறை இடத்துல உப்புமாலுக்கு அருகாயில் உள்ள ஆணையில் இந்த மரப்பாலம் இருக்கப்பட்ட இடம். அதில் இருந்து அதே ரோட்டு உப்பும் இருக்கு, அந்த ரோட்டு உப்பும் இருக்கு. அதுக்கின் பிறகுதான் புது பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது. இந்தியாவில் அமைக்கப்பட்டது. அப்போ இந்த இந்த மரப்பாலம் இருக்க வந்து நீங்கள் எப்படி கோயிலுக்கு போகிறதா இந்த மாதிரியா அந்த பாலம் இப்போ வந்தது பேருந்து அந்த இதுக்கு அது இரிகேஷன் 48ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. இரிகேஷனுக்கு அந்த அடிப்படையில் தான் இது அதுவும் அமைக்கப்பட்டிருக்கலாம். இந்த பாலத்தை மாற்றினது ஐயா இதான வாகனம் விரையிலாது, பெரிய வாகனங்கள் விரையிலாது, சனத்துக்கும் போக்குவரத்து கரைச்சல், ஆடு மாடு கொண்டு போயிடாது, காலில் அந்த மரப்பால கிடையாது, கால்களை வச்சுக்கிட்டு முறிக்கும், வண்டில் கொண்டு போயிடாது. இந்தியாவில் உள்ள ஆள்கள் தான் இப்படி போகலாம். கோயிலுக்கு போயில் நடப்பாதையா இந்த மரப்பாலத்தாளருக்கு சன்னதி ஊருக்கு போகும். ஓகே, இந்த மரப்பாலத்தான் நீங்கள் போயிருக்கிறீங்க சின்ன வயசுல? வேற போயிருக்கேன், அச்சுவேலிக்கு போகணும்னா போகலாம். ஓகே, எனக்கு அப்போ இந்த இது தார் ரோடு இங்கே போடப்பட்டதா? இந்த தார் ரோடு இப்போ அமைக்கப்பட்ட தார் ரோடு இப்போ இருக்குது. இப்போ அச்சுவேலி வீதியை அமைக்கிற 4-3 கடை ரோட்டை திருத்தி இருக்கணும். திருத்திலும் பழுது அடையுது. அந்த காலம் பழைய காலத்தில் 30ஆம் ஆண்டு போட்ட ரோடு இப்பவும் புழுதி வர்றது இதமாகத்தான் ஓடிக்கிறது. ஒன்று அசங்கப்படாமல் இல்லை, பள்ளம் திடல் ஒன்றும் இல்லை, ஒரே லெவலாக இருக்கு. அந்த பஸ் ஓடின காலங்களில் போட்ட ரோடு அதே பாதிக்கப்பட இல்லை. வெள்ளம் இருந்து அந்த மழை பெய்த காலங்கள் இருக்குண்ணா, 2 பக்கம் வெள்ளம் பாயிறது. அதே இந்த ரோடு பாதிக்க இல்லை, நெல்ல மாறி போட்ட வழியாக இருக்கு. அது சில பல நிபந்தனை வேண்டிய உள்ளுருவல் கூடுருவல் என்று சொல்றது. அதை கூட்டுத்தொகையில செய்தார்கள். ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும், ரோடு அழிக்கப்படுது. அந்த பாலத்தை பார்த்து நன்றி ஐயா. உண்மையில இந்த பாலம் இருந்தது தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம், நாங்கள் பார்க்கல.
உண்மையில நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பழைய அது இனிவரும் சந்ததிகளுக்கு ஆவணப்படுத்தக்கூடிய மாதிரி சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. மரப்பாலம் வந்துருக்கு என்ன உண்மையிலே அது ஒரு போரத்தக்க வழியாக எனக்கு இதுவரை தெரியல. எனக்கு தான் தெரியும் வந்திருக்கிறேன். அங்கால் கரையில் இந்த கட்டி இருக்கு, கட்டுறேன் அதை கட்டி அந்த போட்டு நேரே அந்த கட்டி அது அந்த பில்டிங் கொண்டு தெரியும். அது என்ன பழைய காலத்து மெத்த வீடு, மேல் வீடுன்னு சொல்றது. மெத்த வீடு ஆறு இருந்தா அந்த வீடு. அதுல உழவு நாட்டு தகப்பன் கன்சாமையிலிருந்து சன்னதி கோவிலை சேர்ந்து ஒரு ஐயர் தான் அந்த வீடு கட்டு. இல்லதான் தெரியும் ஃபுல்லா மெத்த வீடுன்னு சொல்றேன். இப்ப அந்த அதுக்குரிய கொடுத்தமே இல்லையே. இல்லை, அவர் தகப்பன் வந்துட்டார், மகன் இருந்தவர், மகன் வந்துட்டார். இப்ப அந்த மெத்த வீடு அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. மேல் கோபுரம் ராணுவ போர்க்கால சூழ்நிலையில மேல் கோபுரம் எல்லாம் அழிக்கப்பட்டு போச்சு, கலட்டப்பட்டு போச்சு. கட்டிடம் அப்படியே இருக்கு. உப்புமா அங்கே ரோட்டுக்கு வடக்கு தான் உப்புமா.